2024ஆம் ஆண்டு அதிக அளவுல இணைய சேவை முடக்கப்பட்ட நாடுகளின் பட்டியல்ல இந்தியா 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு ஆய்வறிக்கையில தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அக்சஸ் நவ் அப்படிங்கிற அமைப்பு கடந்த 2016வது வருஷத்துல இருந்து அதிக அளவுல இணைய சேவைகளை முடக்கிற நாடுகளினுடைய பட்டியலையும், எதற்காக அந்தந்த வருடத்துல இணைய சேவைகள் அந்த நாட்டுல முடக்கப்பட்டிருக்கு, எத்தனை முறை முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தரவுகளுடனும் ஒரு ஆய்வறிக்கையை ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டு வராங்க. அந்த வகையில இந்த ஆண்டுல, அதாவது 2024வது ஆண்டுல மொத்த 54 நாடுகளினுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த 54 நாடுகளையும் சேர்த்தா 296 முறை இணைய சேவை முடக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த நாடுகளினுடைய பட்டியல்ல 85 முறை இணைய சேவையை முடக்கி மியான்மர் முதலிடத்திலையும், 84 முறை இணைய சேவையை முடக்கி இந்தியா 2வது இடத்துலையும் இருக்கு. அப்படி 84 முறை இணைய சேவை இந்தியாவில் முடக்கப்பட்டதுல 21 முறை மட்டும் மணிப்பூர்லேயே இணைய சேவை முடக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் மணிப்பூர் தான் இந்தியாவிலேயே இணைய சேவை அதிக அளவில் முடக்கப்பட்ட மாநிலமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வறிக்கையில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனித உரிமை மீறல்கள், கொலை, அச்சுறுத்தல், சித்திரவதை, பாலியல் வன்கொடுமைகள் இப்படி இன்னும் எண்ணற்ற குற்றங்களை மறைக்கிறதுக்காக அந்தந்த நாடுகளில் இணைய சேவைகளை முடக்கினதா ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அப்படி பட்டியலிடப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை 17. அந்த 17 நாடுகள்லையும் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை மூடி மறைக்கிறதுக்காக இணைய சேவை இந்தியாவில் மட்டுமே 6 முறை முடக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையின் மூலியமா கடந்த 2016லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் இந்த இணைய சேவை முடக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. 2019, 2023, 2024 இந்த 3 வருடங்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதில் 2 வருடத்தில் இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு. அப்படி பார்த்தா 2019வது வருஷத்துல 121 முறை இந்தியாவில் இணைய சேவை முடக்கப்பட்டிருக்கு. அந்த ஆய்வறிக்கையிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, 2019வது ஆண்டுல குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம் இந்தியாவில் உச்சத்தில் இருந்த காலகட்டம் அது. அதற்காக தான் இந்தியாவில் அதிக அளவில் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னும் அந்த ஆய்வறிக்கையிலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 2023வது வருஷத்துல 116 முறை இந்தியாவில் இணைய சேவைகள் முடக்கப்பட்டு அந்த ஆண்டுலையும் இந்தியா தான் முதல் இடத்துல இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த 2023வது வருஷத்துல மணிப்பூர் கலவரம் உச்சத்துல இருந்த நேரம் அது. அந்த நேரத்திலையும் இந்தியாவில் அதிக அளவில் இணைய சேவை முடக்கி இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணிப்பூரில் அதிக அளவில் இணைய சேவையை முடக்கினதுனால அங்கே நடந்த நிறைய குற்றங்கள் வெளியில் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன பகுதிகள்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே யாராலையுமே கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதற்கு காரணமும் இந்த இணைய சேவை முடக்கம் தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பா இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், இந்த மணிப்பூர் பிரச்சனையா இருக்கட்டும், இப்பயும் மணிப்பூர்ல பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கிறதுமே மக்களினுடைய உரிமைக்கான போராட்டம். இந்த உரிமைக்கான போராட்டத்தை வெளியே தெரிய விடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அரசாங்கம் செய்யக்கூடிய குற்றங்கள் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மூடி மறைக்கக்கூடிய வேலைக்காக தான் இந்த இணையதள சேவை முடக்கமும் நடந்திருக்கு. அந்த வகையில தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பத்திரிகை ஊடகங்கள் முடக்கப்படுறதையும் நம்ம பார்த்திருக்கோம். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு மக்களினுடைய அடிப்படை உரிமையிலிருந்து கருத்து சுதந்திரம் வரைக்கும் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டே போனா இது ஒரு சர்வாதிகாரம்ன்ற இடத்துல தான் போய் முடியும்.